பினைல் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி, அதாவது ப்ராஸ்டேட் வீக்கம் அப்படிங்கிற நோய் என்னன்னா, யுரினரி பாதையில் ஒரு ப்ராஸ்டேட் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பி வயசாக பெருசாகும். 45 வயதுக்கு மேற்பட்ட ஆடவர்களுக்கு அது கொஞ்சம் பெருசாகும். நார்மலாக அதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 45 வயசு வரைக்கும் 20 கிராம் வரைக்கும் இருக்கும். 45 வயசு தாண்டினவங்களுக்கு அது 20 கிராமை தாண்டி 25 கிராம் வரைக்கும் இருக்கலாம். சில பேருக்கு அது அபரிமிதமாக பெருசாகி 35, 40, 50, ஈவன் 100 கிராம் அளவு கூட பெருசாகுது. இப்படி பெருசாகிறதுனால யூரினரி பாதையை அதை அடைக்குது. யூரினரி பாதை அடைக்கும் பொழுது யூரின் ஃப்ளோ, யூரின் வெளியேற்றும் தன்மை வந்து குறையுது. அதனால யூரின் முக்கி யூரினை கழிக்க வேண்டியதாக இருக்கு. யூரின் போகும்போது யூரின் தேக்கம் ஏற்படுது. யூரின் போகிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படுது. அடிக்கடி யூரின் போகணுங்கிற சென்சேஷன் வருது. இது மாதிரி இன்ஃபெக்ஷன்கள் ஆகுது, யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு டே டு டே லைஃப்பில் பல சிரமங்களை சந்திக்கிறாங்க. அதோட சிரமங்கள் அதிகமாகி சம்டைம்ஸ் பிளட்டு போகிறது, இல்லை யூரினே வராமல் கம்ப்ளீட்டாக அடைச்சிக்கிறது, இந்த மாதிரி சீரியஸான விளைவுகளும் வரக்கூடும். ஸோ இதை வந்துட்டு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்கேன் மூலமாகவோ இல்லை ஒரு யூராலஜிஸ்ட்டை அணுகி இது என்னன்றதை செக் பண்ணிக்கிறது மூலமாகவோ இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதனால் கொஞ்சம் மருந்துகளை மட்டுமே எடுத்து இதை சரி பண்ண முடியும். இதோட முத்தின ஸ்டேஜஸில் 50 கிராம் 45 கிராமுக்கு மேலே போகும்போது அதுக்கு ஒரு எளிமையான ஒரு அறுவை சிகிச்சை, யூரினரி பாதை மூலமாகவே சென்று லேசர் மூலமாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அதை நீக்கவும் முடியும். பட் இது தெரியாமல் அந்த பிரச்சனையோட அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறதுல யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து முத்தறக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை வந்து அனைவரும் முன்னாடியே ஒரு இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது அடிக்கடி சிறுநீர் கழித்தல், சிறுநீர் எரிச்சலோட வர்றது, சிறுநீர் வந்ததுக்கு அப்புறமும் உள்ள தேங்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, இல்லை சிறுநீரில் கொஞ்சம் ரத்தம் கலந்து வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா உடனே ஒரு யூராலஜிஸ்ட், அதாவது சிறுநீரக மருத்துவரை அணுகி ஒரு கன்சல்டேஷன் பார்த்து அதுக்கான டெஸ்ட்டுகளை எடுத்து அதுக்கான நல்ல மருந்துகளை உட்கொள்வது நல்லது. ஜென்ரலாகவே வந்து 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஸ்க்ரீனிங் அல்ட்ராசவுண்ட் எடுத்து அவங்க ப்ராஸ்டேட் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. நான் மருத்துவர் அருள் வேலுசாமி, வேலுசாமி விவசாய மருத்துவமனை, அம்பத்தூர், சென்னை.